ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் தீவில் சாவர்கர் சிலை திறப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2. ஸோ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து கவர் ஆகும். ஸோ சாவர்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவருடைய சிலையானது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் இவருடைய சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு அந்தமானில் உள்ள பூங்காவில் தான் இவருடைய சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் வந்து கைது பண்ணப்பட்டிருப்பாரு. பிரிட்டிஷால கைது பண்ணப்பட்டு அந்தமான்ல இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர்ல, அதாவது ஸ்ரீ விஜயபுரம் சிறையில தான் இவர் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் 1911ஆம் ஆண்டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து மறுபடியும் இந்தியாவிற்கு 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குற்ற செயலிலிருந்து விடுதலை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4. இந்தியன் எக்கனாமியில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம். ஸோ இது என்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது February 2, 2006. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை தான் 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரூரல்ல இருக்கக்கூடிய அந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 100 days அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வேலை வந்து கொடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 75%, ஸ்டேட் வந்து 25% இதில் வந்து ஷேரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதில் டோட்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸில் 1/3 வந்து விமன்ஸுக்காக ஒதுக்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பெயரை வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது இந்த திட்டம் வந்து பெயர் மாற்றம் பெறப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3.38 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழகத்தை பார்த்தீங்க அப்படின்னா HIV எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தோட தமிழக அரசானது நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து கருப்பைவாய் தடுப்பூசியானது செலுத்தப்பட இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா HIV பாதிப்பு 0.23% இருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அது 0.16% குறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த HIV எய்ட்ஸ் பாதித்தவங்களுக்கு 7618 பேருக்கு தமிழக அரசானது ரூபாய் 1000 வந்து உதவித்தொகை வந்து அளித்துட்டு வராங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கு இந்த திட்டமானது கொண்டு வரப்படவுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 9 முதல் 14 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசியானது செலுத்தப்பட இருக்கிறது. ஸோ முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை,
மற்றும் தருமபுரியில தான் இந்த திட்டமானது தொடங்க இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியா நிறைய அமைப்புகள் இருந்திருக்கும். பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதே மாதிரி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE, அதே மாதிரி தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் ANNCDE. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்கல்வி ஆணையம் அமைக்க போறதா முன்னாடியே வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்கல்வி ஆணையம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையமா அது வந்து மாற்றம் பெற்றிருக்கு. ஸோ இதற்கான அந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதலும் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மத்திய வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ரூவல் வழங்குறது, ஸோ அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்றது, இது எல்லாமே இந்த ஆணையமானது அதை முன்னெடுத்து செயல்படுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போக்சோ வழக்கு குற்றவாளிக்கு 20 ஆண்டுக்கு கடுங்காவல் தண்டனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2. ஸோ லாஸ் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த போக்சோ அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஸோ இது வந்து 2012ஆம் ஆண்டு தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 18 கீழ் வயதுள்ள அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் நடக்கும்போது அதற்காக தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் தான் இந்த போஸ்கோ ஆக்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த திட்டமானது செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அந்த விதிமுறைகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 2.5 லட்சம் கீழே ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நன்சை நிலம்னா 5 ஏக்கர் மேலே இருக்கக்கூடாது. புன்சை நிலம் அப்படின்னா 10 ஏக்கர் மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிரைட்டீரியா பேசிஸ்ல தான் அந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்தரா இந்த உரிமை தொகையை வந்து உயர்த்துவதாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டுத் துறையின் அந்நிய நேரடி முதலீட்டை 100% அனுமதிக்கும் மசோதா. ஸோ இந்த மசோதாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் செக்டர்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 74% மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100% FDIக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மசோதா வந்து மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க.